பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் இந்து முன்னணி சென்னை மாநகர மாவட்ட தலைவரும், மாநில செய்தி தொடர்பாளருமான திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமரன் படம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு இங்க. எப்படி விஸ்வரூபம் படம் வந்தப்ப பெரிய போராட்டங்கள் வெடித்ததோ, அதே மாதிரி இப்ப இஸ்லாமிய அமைப்புகள் அமரன் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்துறாங்க. நேத்திக்கு கமலஹாசன் அவரோட உருவ பொம்மையவே எரிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏதாவது தவறா சித்தரிக்கப்பட்டிருக்கா அமரன் படத்துல? அதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அமரன் படத்துல எந்த இடத்துலயும் இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தின மாதிரி எந்த செய்தியும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல படத்துல பல காட்சிகள் இஸ்லாமியர்கள் இதுக்கு ஆதரவா, அதாவது இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவா, தீவிரவாதத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மாதிரி, அவர்களுக்கு இராணுவத்துக்கு ஆதரவா செயல்பட்ட மாதிரிதான் செய்திகள் எல்லாம் காட்சிகள் அமைஞ்சிருக்கே தவிர, எந்த இடத்துலயும் இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமா தேசத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையோ அப்படிங்கிற மாதிரி எந்த காட்சியும் அமைக்கப்படவே இல்லை. ஆனா இவங்களோட நோக்கம், இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு அவங்களே ஒரு நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க. எஸ்டிபிஐ அமைப்பு, அதே மாதிரி நம்ம ஜவாஹிர் உல்லா சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒண்ணு ஜெய் பஜ்ரங்க பலி அப்படின்னு சொல்றது, இன்னொன்னு பாரத் மாதா கி ஜெய் சொல்றது. இந்த ரெண்டு வார்த்தைகள் அவங்களுக்கு மனதை புண்படுகிறது அப்படின்னு. இது என்ன இதுவும் தெரியல. இவங்க நீங்க சமீபத்துல சென்னையில, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல, ஆம்பூர்ல, இது போன்ற இடங்கள்ல இவங்க இந்த சுங்க சாவடி கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, அதை ரத்து பண்ணணும், சுங்கச்சாவடிகளை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் பல பேர் ஆமாங்க, சுங்கச்சாவடி கட்டணத்தை ரத்து பண்றதுக்காக இவங்க போராட்டம் நடத்துறாங்க, நல்ல விஷயம், பல பேர் நடத்திருக்காங்க, இவங்க நடத்துறாங்களே அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த போராட்டத்தை நடத்தும் பொழுது, போராட்டத்தை கிளம்பும் பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு கோஷம் போட்டுட்டு போய் அந்த சுங்கச்சாவடியை அடிச்சு நொறுக்கிறது, இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும். இப்ப நீங்க ஒரு அராஜகத்தை முன்னெடுக்கும் பொழுது, சட்ட விரோதகமான காரியத்தை முன்னெடுக்கும் பொழுதே உங்களுடைய கடவுளை நீங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு போய் ஒரு உடைக்கிற வேலைய, சட்டத்துக்கு எதிரான வேலைய நீங்க செய்திருக்கீங்க. ஆனா அந்த இடத்துல இராணுவ நடவடிக்கைகள்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயம் ஜெய் பஜ்ரங்க பலி, அதே மாதிரி பாரத தாய் வெல்கன்னு சொல்றது, இதையெல்லாம் எந்த வகையில இவங்க குறைன்னு தப்புன்னு சொல்றாங்கன்னு தான் நமக்கு புரியல. நாட்டை காக்கக்கூடிய, எல்லையை காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய, ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய பாரத அன்னை வெல்கன்னு சொல்றதோ, ஜெய் பஜ்ரங்க பாலின்னு சொல்றதோ எந்த வகையில தவறுன்னு இவங்க சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையில இந்த படத்துல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சி ஏதாவது அமைஞ்சிருக்கா, ஏன் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, இதெல்லாம் மேல நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த படத்தை பார்த்தேன், கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்துல கண்ணீர் விட்டேன்னு சொல்லி, அந்த படம் அற்புதமான படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டக்கூடிய இந்த நேரத்துல இந்த இஸ்லாமிய இயக்கங்கள், நாங்க இந்த படத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்றது ஒரு கேலி கூத்து. ரெண்டாவது, இவருடைய உண்மை தன்மைய, இவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத படம் பிடித்து காட்டுவதாகத்தான் இவங்களுடைய போராட்டமானது அமைந்திருக்கிறது அப்படின்தான் நாம பார்க்கிறோம். பட் வேற ஏதாவது ஒரு படம்னா உடனே அவங்க கருத்து சுதந்திரம்னு சொல்றாங்க. பட் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுல யாருமே ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சொல்ல, திரைத்துறையினர் இருக்காங்களே அவங்களும் எதுவுமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டா வாய்ப்பு இருக்க மாட்டேங்கிறாங்களே. அதாவது சொல்றவங்க யாருன்னு தாங்க பார்ப்பாங்க. பொதுவாவே இந்த கருத்து சுதந்திர கயவாளிகள் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் தான் கருத்து சுதந்திரத்துக்காக போராடக்கூடியவர்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் யாருமே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா வாய மூடிட்டு நவத்வாரங்களையும் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹிந்து மதத்துக்கு எதிராக, ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா அது கருத்து சுதந்திரம்.
ஆனா இந்த மாதிரி அந்த படத்துல பல காட்சிகள் அமைந்திருந்தா கூட அதை எதிர்த்து பேசினா சினிமாவா பார்க்கணும், சினிமாவை வந்து இதெல்லாம் பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல சில காட்சிகள் வருது. அது உண்மை சம்பவம். அது எல்லாமே நடந்த விஷயங்கள். இத எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கூட்டம். ஆனா வாய் திறக்காத கூட்டம் இன்னைக்கு கருத்து சுதந்திரம்னு பேசணும். யாரும் வாய் திறக்கல. எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய இந்த சினிமாக்காரங்க, சினிமா நடிகர்கள், சினிமாவில் இருக்கக்கூடிய போலி மதச்சார்பின்மைவாதிகள் இவெல்லாம் யாருமே வாய் திறக்காம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து எது உண்மையான மதச்சார்பின்மை? இவங்கெல்லாம் யாரு? இது வரைக்கும் குரல் கொடுத்தவன் எத்தனை பேரும் இந்து மதத்துக்கு ஏதாவது இந்து மதத்தை இழிவுபடுத்தி சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசினா அது கருத்து சுதந்திரம்னு பேசிட்டு இங்க ஒரு படத்தை படமா பார்க்கணும்னு எவனும் வந்து எந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்க வரவே இல்லை இது வரைக்கும். யாரும் கொடுக்கவும் மாட்டான். காரணம் என்னன்னா, ஏற்கனவே விஸ்வரூபம் படம் வந்தப்ப தெரியும் நமக்கு. என்ன சொன்னீங்க, எப்படி ஒத்துக்கிட்டாரு, எப்படி இந்த காட்சியை நீக்கிறதுக்கு கமலஹாசன் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி பல அமைப்புகள் சேர்ந்து, அப்ப வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு சென்சார் போர்டுக்கு மேல இவங்கெல்லாம். அதனால இந்த மாதிரி இயக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு 23 இயக்கங்களுடைய பிரதிநிதிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு விஸ்வரூபம் படத்தை போட்டு காமிக்க சொன்னாங்க. போட்டு காமிச்சுட்டு இந்த காட்சிகளை நீக்கணும்னு சொன்னோம். நீக்கல் மாற்றம்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, நாங்க எப்படி நீக்கணும்னு தெரியும். என்ன பண்ணுவீங்க? குண்டு வைப்போம்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அந்த படத்துல அந்த காட்சியை நீக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தது, அதாவது அவங்களுக்குள்ள பேசினத வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல, பொது தளங்கள்ல நாம பார்க்க முடியுது. அதனால இந்த மாதிரி மிரட்டல் காரணமா மிரட்டி அந்த காட்சிகளை ரத்து பண்ண வைக்கிறது, கண்திரிக்க வைக்கிறது, இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு மிரட்டல் காரணமாகத்தான் குண்டு வைப்போம் வச்சிருவாங்களோன்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அராஜக போக்கிற்கு, கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போக்கிற்கு இந்த கருத்துரிமை கயவாளிகள்னு சொல்லக்கூடிய போலி மதச்சார்பின்மைவாதிகள், சினிமாக்காரங்க, சமுதாயத்துக்கு எதிராக போராடக்கூடியவங்க, அதாவது சமுதாயத்துக்கு எதிராகவே படம் எடுக்கிறது, சமுதாயத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகளுக்கு எதிராக படம் எடுக்கிறது, ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசுபடுத்தி ஊதி பெருசாக்கி அதையெல்லாம் படமாக்குறது, இல்லாத விஷயத்த படமாக்குறது, இப்படியெல்லாம் படமாக்கக்கூடியவர்கள் இத பத்தி வாய் திறக்கவே இல்லை. இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் பேசக்கூடியதை எதிர்ப்பை பத்தி வாய் திறக்காம மௌனியாக பயத்தின் காரணமாக அமைதியா இருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். அடுத்தது பழனி கோவிலுக்கு வர காணிக்கையில 25% வந்து நிதி தர வேண்டும் சொல்லிட்டு அங்க இருக்க முனிசிபாலிட்டி கவுன்சிலர்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க. எதுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மருத்துவ வசதிக்காக அந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இது சட்டப்படி கேட்பது சரியா? சட்டப்படி இல்ல, நீதிப்படி கூட இல்ல, தர்மப்படி கூட கிடையாது. எந்த வகையிலும் இது சரியான விஷயமே கிடையாது. நீங்க பழனி மாதிரி ஒரு பெரிய கோவில்கள், பல கோவில்கள்ல தமிழ்நாட்டுல முக்கியமான திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், இந்த மாதிரி பல கோவில்கள். அந்த கோவிலுக்கு வரக்கூடிய வெளியூர் பக்தர்கள், வெளி மாநில பக்தர்கள், இந்தியா முழுக்க இருந்து வரக்கூடிய பக்தர்கள் இவங்க வருவதனால அந்த ஊர்ல வியாபாரம் பெருகுது. வியாபாரம் பெருகிறதுனால உங்களுக்கு வரி அதிகமா கிடைக்குது. வரக்கூடிய பக்தர்கள் உள்ள வரும்பொழுதே கார் வாகனத்துல வேன்ல இந்த மாதிரி வந்தா உடனடியா நுழைவு வரி வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் வரி வாங்கக்கூடிய நீங்க தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது வசதி செய்து கொடுத்துருக்கீங்களா? இதையெல்லாம் பண்ணாம, அதுவும் கோவில்ல இருந்து வருமானத்துல நீங்க பங்கு கேட்கறது எந்த வகையில நியாயம்? வேளாங்கண்ணி உதாரணத்துக்கு, வேளாங்கண்ணி, ஏர்வாடி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய, கிறிஸ்தவ கல்வி மத நிறுவனங்கள், சர்ச்சு, மசூதி, தர்கா இதெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் மக்கள் வராங்களே, அந்த ஊர்லயே அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. இந்து கோவில்ல இருந்து மட்டும்தான் நிதி கேட்கணும். ஒரு பக்கம் அரசாங்கம் சுரண்டிட்டு இருக்கு இந்து கோவில்களை, இந்து சமய அறநிலைத்துறைங்கிற பேர்ல கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பழனி நகராட்சியே வந்து இன்னைக்கு எங்களுக்கு 25% பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. நீ யாரு பங்கு கேட்க? உனக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும்? நம்ம இவரு வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுற மாதிரி வசனம் தான் நாம பேச வேண்டியது. நீ எதுக்கு, உனக்கு எதுக்கு வரி கட்டணும்?
நீ யாரு என்கிட்ட வரி கேட்க அப்படிங்கிற மாதிரி நாம பேச வேண்டிய நிலைக்கு இந்த அந்த நகராட்சி நம்மளை தள்ளி இருக்கிறது. அதனால நீங்க உங்கள் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா கோவில் மூலமாக, கோவில் இருப்பதின் மூலமாக தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் இல்ல பல பக்தர்கள் வருதுனால அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய சொத்து வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்குறதுக்கான ஏற்பாடு, ஹோட்டல், லாட்ஜ் இது மாதிரி எல்லாத்துலயும் வருமானம் வருது. அவங்க உங்களுக்கு வரி கட்டுறாங்க. அந்த வரியெல்லாம் போக உனக்கு எக்ஸ்ட்ரா வரி வருமா? நீங்க உதாரணத்துக்கு பழனி நகராட்சி எடுத்தோம், அதே மாதிரி வேற ஒரு நகராட்சி எடுத்தோம், ஏதோ ஒரு நகராட்சி எடுத்தோம். இந்த 2 நகராட்சியிலும் அதிகமான வருமானம் வரக்கூடிய நகராட்சி எதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல எந்த நகராட்சி வேணா எடுத்துக்கலாம். அதிகமான வருமானம் வரக்கூடிய நகராட்சியாக பழனி நகராட்சி தான். ஆனா அந்த பழனியில இந்த மாதிரி நாங்க வரக்கூடிய பக்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய காணிக்கை மூலமாக கோவில்ல 25% கேட்கறதுங்கிறது ஒரு மோசமான செயல். இது நியாயப்படுத்தவே முடியாது. எந்த வகையிலும் இது நியாயமும் கூடாது, நியாயமும் கிடையாது. அதனால இது கேட்கறது தப்பு. நம்முடைய பழனியில இருக்கக்கூடிய திருக்கோவில இருந்து ஒத்த நயா பைசா இவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. அடுத்தது சூரசம்ஹாரம், இந்த கந்தசஷ்டி திருவிழா திமுக அரசாங்கம் குறிப்பா எஸ்ஆர்என்ஸ் சிறப்பா செயல்பட்டதா, மாணவர்களை வச்சு மாணவிகள் வச்சு கந்தசஷ்டி பாராயணம் பண்ணி சிறப்பா செஞ்சதா சொல்றாங்க. இதுவே எங்களோட பக்திக்கு பெரிய சாட்சி சொல்றாங்க. அதாவது நீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சாதாரணமா நீங்க கோவில்ல ஒரு கோவிலுக்குள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நாம தொடர்ந்து இந்து மொழி சொல்ற விஷயம். வரக்கூடிய பக்தர்கள் திருப்தியா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகணும். அவங்களுக்கு எந்த விதமான தடையும் தடங்களும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து தர வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அப்படித்தான் எதிர்பார்ப்பும் கூட, வரக்கூடிய பக்தர்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. கோவில்கள்ல கந்த சஷ்டி கவசம் பாடியது அதுவே உங்களுடைய வெற்றின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு. ரெண்டாவது, இந்த கோவில்கள்ல கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க, வரவேற்கிறோம். உண்மையிலேயே மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை, படிக்கக்கூடிய மாணவர்களை கூட்டிட்டு அந்த இடத்துல கந்த சஷ்டியை கத்துக் கொடுத்து பள்ளிகள் மூலமா, கல்லூரி மூலமா இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய விஷயங்கள், கல்லூரிகள்ல, கல்வி நிறுவனங்கள்ல இருந்து மாணவர்கள் கந்த சஷ்டி கவசம் பாடியிருக்காங்க அப்படின்னு நீங்க பெருமையா சொல்லியிருக்கீங்க, அதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னு சொன்னா மாணவர்கள் வந்திருக்காங்க, பாடியிருக்காங்க. ஆகையினால இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் தமிழகத்துல நடைபெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம், அதை வரவேற்கிறோம். இன்னொரு பக்கம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கோஷ்டி, இந்து சமய அறநிலைத்துறை எப்படி இதை செய்யலாம்? உண்மையிலே இந்து சமய அறநிலைத்துறைக்கு இதுக்கெல்லாம் வேலை இருக்கா? இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சட்டத்துல இடம் இருக்கா? இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், விவாதத்துக்குரிய விஷயம். ஆனா நீங்க எத்தனை கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய இந்து மாணவர்களை சர்ச்சை கூட்டிட்டு போய் பைபிளை பத்தி கத்துக் கொடுத்து, பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்து அதுல போட்டி நடத்துறாங்க. நீங்க பள்ளிக்கூடத்திலே போட்டி நடத்துறாங்க சர்ச்சில் பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு. அப்பெல்லாம் யாரும் வாய் திறக்கலையே. எத்தனை இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. நீங்க சென்னையிலே இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்கள்ல வெள்ளிக்கிழமையானா அது குறிப்பிட்ட நேரத்துல தொழுகைக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த ஓய்வு கொடுக்குற நேரம் இதெல்லாம் நடக்குது. அப்பெல்லாம் ஏன் வாய் திறக்கல? அதுவும் கூட இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள்ல வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் படிக்கல, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் படிக்கல. ஆனால் இந்து கல்வி நிறுவனங்கள்ல பெரும்பான்மையான இந்துக்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல விருப்பப்பட்ட மாணவர்கள் போய் கந்த சஷ்டி கவசம் பாடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இது தப்புன்னு சொன்னா கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல பைபிள் வகுப்பு எடுக்கிறத ஏன் கண்டிக்கல? நீங்க பைபிள் கிளாஸஸ் எடுக்கிறத ஏன் கண்டிக்கல? அதுல போட்டிகள் நடத்தல, அதுல தேர்வுகள் நடத்துறாங்க, அதையெல்லாம் ஏன் கண்டிக்கல? நீங்க அதையெல்லாம் கண்டிக்காம இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கல்வி நிறுவனங்கள் வெறும் கல்வி கொடுக்கறது மட்டும் இல்ல, சமூக கல்வி, ஆன்மீக கல்வி கொடுக்கறதுல இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கல்வி நிறுவனங்கள், அதாவது கோவில்களுடைய, இந்து சமய அறநிலைத்துறை இல்ல,
கோவில்களுடைய கல்வி நிறுவனங்கள்ல ஆன்மீக கல்வி கொடுக்கறதுல தப்பு இருக்கிறதுல நீங்க நடத்தக்கூடிய மிஷனரி நடத்தக்கூடிய விஷயங்கள்ல பைபிளை மட்டும் தான் சொல்லுவீங்க. அந்த பைபிளை மட்டும் சொல்லி கொடுக்குற அது இந்துக்கள், பெரும்பான்மையா இந்துக்கள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல கிறிஸ்தவர்களுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடியதுல ஆனா அந்த இடத்துல பைபிள் கல்வியை கொடுக்குறீங்க, அதுல போட்டி நடத்துறீங்க, சர்ச்சைக்கு கூட்டிட்டு போறீங்க, அங்க வச்சு இப்ப கிறிஸ்தவ பாடல்களை பாட வைக்கிறீங்க, கத்து கொடுக்குறீங்க. இதெல்லாம் யாரு கேட்டு கேட்கறது? இதுக்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. சமீபத்துல பத்திரிகையாளர்னு ஒருத்தர், அவரும் கூட சில தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா எதிர்ப்பு தெரிவிக்கிற அப்படின்னு சொன்னா, இல்ல எப்படி கிறிஸ்தவ கல்வி இந்து சமய அறநிலையத்துறையில் உள்ள கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இருந்து மாணவர்களை எப்படி அவங்க கூட்டணி கட்சி இருக்காங்களே, அவங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் போன்றதெல்லாம் வந்து எப்படி நீங்க இது எப்படி உங்க இந்து அறநிலையத்துறை வந்து கல்வி நடக்கிறதுல பாட வைக்கிறீங்களோ அதே மாதிரி மருத்துவமனையில எப்படிதானா நோயாளிகளுக்கு சிகிச்சை இல்லாம இந்த இதை பாராயணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேட்டிருக்காரு. நான் அதான் கேக்குறேன். நீங்க இதே கேள்விய கிறிஸ்தவர்கள்கிட்ட, நீங்க தமிழ்நாடு முழுக்க அதிகமான கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் தான் இருக்கு. இந்து கல்வி நிறுவனங்களை விட சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தான் இருக்கு. அங்கெல்லாம் எப்பாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? இந்த அப்பாவுக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நான் வந்து கிறிஸ்தவர்கள் வந்த பிறகுதான் கல்வி கத்துக் கொடுத்தாங்க. கல்வி மட்டுமா கத்துக் கொடுத்தாங்க? அங்க எத்தனை மத ரீதியான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஏன்டா சொல்லி தரீங்கன்னு கேள்வி கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்கல? அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடா? இந்துன்னா ஒரு நிலைப்பாடு, கிறிஸ்தவ சிறுபான்மைன்னா ஒரு நிலைப்பாடா? உங்க நிலைப்பாடு உங்க மனசுல தாங்க பிரச்சனை. உங்களுக்குதான் பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை. அதனாலதான் இந்த மாதிரி இந்து கோவில்கள்ல இந்து மாணவர்கள் பாடக்கூடிய விஷயங்கள் கந்த சஷ்டி யாரையாவது கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னு யாராவது புகார் சொன்னாங்க அவங்க கிட்ட? யாரெல்லாம் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ வாங்கினாங்க, விருப்பப்படுறவங்களாம் போய் கலந்துட்டு பாடி இருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எது எப்படியே கேள்வி கேட்கலாம். இப்படி கேள்வி கேட்கறது நாங்க இல்ல எல்லாருக்குமான கேள்வியை கேட்கிறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேள்வி கேட்கிறோம்னா கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல முதல்ல கேள்வி கேளுங்க, கிறிஸ்தவ மிஷனரிகளை கேள்வி கேளுங்க, இஸ்லாமிய நிறுவனங்களை கேள்வி கேளுங்க, இஸ்லாமிய மசூதியில இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டுட்டு அப்புறம் வாங்க அதுக்கு பதில் சொல்லுவோம். அதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. முதல்ல உங்களுடைய கேள்வி இது இது சரி என்றால், இது கேள்வி சரின்னா முதல்ல கிறிஸ்தவ நிறுவனங்களை நோக்கிதான் உங்க கேள்வி அமைந்திருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்து கோவில்கள் மூலமாக நடத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பள்ளிக்கூடம்லாம் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தல, கோவில் நடத்துகிறது. கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் கோவில் ஆதீனங்கள் கீழே எத்தனை பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு, எத்தனை விவேகானந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு, எத்தனை ராமகிருஷ்ணா மடம் பள்ளிக்கூடங்கள் நடத்துது. இதெல்லாம் அதே மாதிரி சித்பானந்த சுவாமிஜி அவருடைய கல்வி நிறுவனங்கள் எத்தனை இருக்கு. இவங்கெல்லாம் ஏதோ கல்வி கத்துக் கொடுக்கணும், ஆன்மீக கல்வி நடக்கணும், அதுல இந்துத்துவம் போய் சேரணும், இதெல்லாம் நோக்கமா இருக்கும். அந்த நோக்கத்துல மாணவர்கள் தயாரா இருக்காங்களே, நீங்க ஏங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? உங்களுக்கு வேண்டாம்னா போங்க. முதல்ல கேள்வி கேட்க வேண்டிய இடம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள், மிஷனரிகள். அங்க கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து எப்போ இதான் முறை இப்படி நடந்திருக்கு அப்படின்னா கூட அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? இந்த கேள்வி சரியில்லை, உங்களுடைய கேள்வி உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டுல இந்த தமிழர் கடவுள், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் கடவுள் முருகனை பற்றி மிக கேவலமாக, கந்த சஷ்டி கவசத்தை பத்தி மிக கேவலமாக பேசியவர்களை எல்லாம் கைது பண்ணாம, நடவடிக்கை எடுக்காம, வேடிக்கை பார்த்து வெறும் வழக்கு மட்டும் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காம அவரை கூப்பிட்டு பாராட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவங்க இந்த மாதிரி ஒரு கந்த சஷ்டி சமயத்துல மாணவர்களை கூப்பிட்டு வச்சு நம்ம கோவில் மூலமாக நடக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களை வச்சு நடத்துறதே நாடகம்தான். பரவாயில்ல, இந்த நாடகத்தை கூட நாம ஏத்துக்க தயாரா. ஏன்னா நல்ல விஷயம் மாணவர்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இவர் நாடகமே நடத்தட்டும், இந்த நாடகத்தையும் கூட நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். ஆனால் கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லைங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே பக்தி அப்படிங்கிறது நாடகம் இல்லாமல் உண்மையா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. நன்றி, வணக்கம்.